ஒரு சிறிய கிராமத்தில் மேரி என்ற ஒரு முதிய பெண் வசித்தார். உதவிச் செயல்களுக்கு பெயர் பெற்ற மேரி தனது அன்பும் கருணையும் காரணமாக அனைவராலும் மதிக்கப்பட்டார். அவர் தனியாக வாழ்ந்தாலும் ஏகாந்தமாக இல்லை. ஏனெனில் கிராமவாசிகள் அடிக்கடி அவரை சந்தித்து ஆலோசனையும் கதைகளையும் பகிர்ந்து கொண்டனர். ஒரு பனிக்கால காலையில் மேரி காடுக்கு போய் தழை மரங்களை சேகரிக்க முடிவு செய்தார். காடின் ஆழத்தில் அவர் ஒரு பெரிய மண்ணால் மூடப்பட்ட மடலை கண்டார். அதை திறந்ததும் அந்த மடல் பொன் நாணயங்களால் நிரம்பியிருந்தது. மேரி மகிழ்ச்சியுடன் தனது வாழ்க்கை வெற்றிகரமாக மாறும் கனவுகளை காணத் தொடங்கினார். ஆனால் மடலின் எடையால் அதை இழுத்துச் செல்ல முடியவில்லை. அவர் கையேடு மற்றும் துணியால் மடலுக்கு ஒரு திடமான கட்டமைப்பை உருவாக்கி அதை இழுக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் மடலின் பொன் நாணயங்கள் வெள்ளியாக மாறியது. அதேபோல் வெள்ளியும் இரும்பாக மாறியது. மேரிக்கு ஏமாற்றம் ஏற்பட்டாலும் அவர் மனதளவில் சாந்தமாக நின்று சிந்தித்தார். அவர் உணர்ந்தது, செல்வம் இல்லாமலேயே அவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தார். அடுத்தவாறு தனது பழைய ஆனால் உணர்ச்சிகரமான வாழ்க்கையை பேணினார். தன்னிச்சையாக அந்த மடலின் மீது ஆவல் இழந்து அந்த நிமிடமே அவர் உண்மையான சந்தோஷத்தை உணர்ந்தார். இதுபோல மேரியின் கதை ஒரு பாடமாக, வாழ்க்கையின் மகிழ்ச்சி வெறும் பொருட்களில் அல்ல, அன்பில் மற்றும் நம் வாழ்வின் தருணங்களில் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது.